Hi friends, நான் உங்கள் செங்கை ராஜி. வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த பூஜா ரூம் டூர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய பூஜை ரூம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபுல் டீடைல்டான ஒரு வீடியோவா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூஜை ரூம் டூர் அப்படின்றதுக்காக பூஜை ரூம்லேருந்து அந்த டூர் ஆரம்பிக்குது அப்படின்னு இல்லாமல் வாசற்படியிலேருந்தே அதை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்துட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கோலம் போடுறது. இதுதான் அங்கேருந்தே நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்துடும். ஓகே பூஜை ஏதோ இருக்குது வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் இந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது. அதனால் பூஜை ரூம் அப்படின்றது வாசல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வீட்டு வாசல். அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் இந்த சின்ன ஸ்பேஸில் தான் நம்மளோட பூஜை ரூம் இருக்குது. அது நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூஜை ரூம் நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, லாங் வீடியோஸ்லையும் நிறைய காமிச்சிருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னை வந்து இந்த வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அது எனக்கே புரியுது, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2025 இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோலம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நான் பூஜை ரூம் வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதலாக நம்ம குலதெய்வம் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். எங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு மாடியில் வச்சு கும்பிடுவோம். நான் வந்து பூஜை ரூமுக்காக வந்து செம்பில் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம தாய் வீட்டில் நம்ம வீடு கிரகப்பிரவேசத்தப்போ கொடுக்கக்கூடிய அந்த 5 தெய்வங்கள் ஒரு சேர இருக்கக்கூடிய புகைப்படம் தான் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நம்ம எப்படி வீட்டுக்கு கிரகப்பிரவேசமாகி வந்தோமோ அந்த மாதிரி இவங்களும் நம்ம வீட்டுக்கு முதலாக வந்தது அந்த நாளில் தான். 2018 கிரகப்பிரவேசம் வச்சுருந்தோம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கள் திருமணத்தின் போது வெள்ளியால் ஆன வெங்கடாஜலபதியும் பத்மாவதி தாயார் புகைப்படத்தையும் கிஃப்டாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, இவங்க வந்து சித்திரலேகா குபேரருடைய மனைவி ஒரு சேர இருக்கக்கூடிய புகைப்படம். அவங்களுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா குபேர பானை, அடுக்கு பானை, குபேர யந்திரம், அதுக்கப்புறம் ஒரு மனையில் வந்து குலதெய்வ சொம்போடையே சேர்த்து இந்த குபேரப்படி, அதுக்கப்புறம் குபேர கலையம், குபேரர் அந்த பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நிற பாட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு பணத்தட்டுக்குள்ளே வந்துட்டு ராஜகுபேரர் சிலையும் வச்சுருக்கோம். இந்த சிலை காஞ்சிபுரம் வெள்ளைகேட்டில் இருக்கிற ராஜகுபேரர் கோவிலில் தான் நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக நம்ம பார்க்குற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ. இதில் வந்து ராமபிரான், சீதா பிராட்டி, ஹனுமன், சிவபெருமான், அதுக்கப்புறமா பிரம்மன், நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ராமர் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பட்டாபிஷேக ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். இது வாங்கினது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறந்தாங்க பார்த்தீங்களா அயோத்தியில், அந்த அன்னைக்கு தான் இந்த ஃபோட்டோவை செங்கல்பட்டு ராமர் கோயில்கிட்ட இருந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு ஃபோட்டோ. அது பக்கத்தில் இருக்கிற சிவனுடைய ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா திருத்தணியில் வாங்கினது. அது மேலே இருக்கிற அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ நம்ம அஷ்டலக்ஷ்மி கோவில் பெசன் நகரில் வாங்கினது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகாலட்சுமி யந்திரம். இந்த யந்திரம் வந்துட்டு திருவக்கரை வக்கரகாளி கோவிலில் நம்ம வாங்கியிருந்தோம். அந்த யந்திரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமிக்கு உகந்த காசுகள் அதை போட்ட ஒரு கலையம் வச்சுருக்கோம் பாருங்கள்.
பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். இது வந்து திருப்பதியில் என் பையன் வந்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காசி அன்னபூர்ணி தாயார் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து காசியில் எங்கள் மாமியாரோடைய ஃப்ரெண்டு போயிருக்கும்போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த சிலை தான் அது. பக்கத்துலேயே காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. இந்த விளக்கு வந்துட்டு கஜலட்சுமி விளக்கில் காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் இருக்கார். சிதம்பரத்துலேருந்தே நான் வாங்கியிருந்தேன் அந்த சிலையை. சிதம்பரம் நடராஜர் சிலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி அம்மன் விளக்கு தான். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய எந்திரம் அது கூட ஃபோட்டோ இருக்கும். ஆலங்குடியில் குரு கோவிலில் வாங்கினது. அடுத்ததாக அந்த எந்திரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரும் உண்ணாமுலை தாயாரும் இருக்கக்கூடிய அருமையான புகைப்படம். இது நாங்கள் வந்துட்டு போன வருஷம் 2024 அப்போது தை மாத கிரிவலத்துக்கு முதலாக நாங்கள் போகும்பொழுது வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பரான ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை. அவர் வந்து பூ நிறைய வச்சுருக்கிறதால உங்களுக்கு ஃபேஸ் தெரியாமல் இருக்கலாம். இவர் வந்து நானும் என் பையனும் கையாலேயே செய்தோம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கிட்டு வந்த அந்த மண் உருண்டை கொஞ்சம் மீந்திருந்தது, கூட சொருவறதுக்காக கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு நாங்கள் செய்திருந்தோம். அவரை வீட்டிலே வச்சுக்கலான்னு என் பையன் சொன்னதால் அப்படியே வச்சுட்டோம். இந்த சிவன் சிலை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருப்பார். இவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். சிவன் மேலே நிறைய ஈடுபாடு இருக்கிறதுனால லிங்க ரூபத்தில் வழிபடணும்னு ஆசைப்பட்டு செங்கல்பட்டில் வாங்கின சிலை தான் இது, சிவபெருமானும் நந்திதேவரும். அடுத்த சிலை பார்த்திங்கன்னா சாய்பாபா. இவரை வந்துட்டு ஷீரடியிலேருந்து என்னுடைய மாமியார் டூர் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த படம் பார்த்திங்கன்னா மகாவாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பச்சை புடவை அணிந்த வாராகி தாயார் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா மயிலம் முருகன் கோவிலில் நான் வாங்கியிருந்தேங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கந்தசுவாமி கடவுள் இருப்பார். கந்தசுவாமி கடவுள் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில், அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். சஷ்டி விரதம் முழுக்கவே அந்த 6 நாள் இவரை வச்சு நான் அழகாக வழிபட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பேராக இருக்கிற ஜோடியாக இருக்கிற முருகர் ஃபோட்டோ இது ஒன்று தான். அடுத்ததான் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மைசூர் சாமுண்டீஸ்வரி. இதுவுமே என்னோடய மாமியார் டூருக்கு போயிருக்கும்போது மைசூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தா பொதுவாக அந்த ஊர்லேருந்தே நம்ம வாங்கின மாதிரி தான் இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு ஃபோட்டோ, என்னுடைய தாய் வீட்டு குலதெய்வம் எங்கள் பெரியாண்டவருடைய ஃபோட்டோ தான் இது, திருநிலை பெரியாண்டவர். என்னோட தம்பியோட திருமணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாங்கள் குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் அப்பா எனக்கு இந்த ஃபோட்டோவை வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவர் கையாலே கொண்டுட்டு வந்து பூஜை ரூமில் வச்சேன். அது வந்து ரொம்ப சிறப்பாக நான் இன்றைக்கு வரைக்கும் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கோமாதா சிலை வந்துட்டு வேலூர் பொற்கோவில் லக்ஷ்மி நாராயணி கோவிலில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ரொம்ப அருமையான சிலை, அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோமாதாவின் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிலை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிலை தான் பார்த்திங்கன்னா நம்ம மலேசியா முருகர், பட்டு கேவ்ஸ் முருகர், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா மலேசியாவில் 1.5 வருஷம் இருந்தார். அப்போ தான் இந்த சிலையை வாங்கிட்டு வந்திருந்தார். நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு நம்மளுடைய முருகரால். எனக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்புறமா. அடுத்ததாக நம்ம பார்க்குற முருகரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு வெற்றிலை தீபம்லாம் போடும்பொழுது இவர் அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். அபிஷேக ஆராதனை பண்ணுவோம் இல்லையா, அந்த பழனி தண்டாயுதபாணி முருகர் தான் இவர். இவர் வந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இவரை மறக்கவே முடியாது வாழ்க்கையில். என்னுடைய ஓரத்தையும் எங்களுடைய மூத்தாரும் வந்துட்டு பழனிக்கு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற ஓம் விளக்கு நான் செங்கல்பட்டில் இருக்கிற சத்யா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன் வெற்றிலை தீபத்துக்காக. இப்போ அந்த முருகர் முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேல் பார்த்திங்கன்னா திருப்போரூர் முருகன் கோவிலில் நான் வாங்கியிருந்தேன். அந்த வேலுக்கு தான் நம்ம அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற சேவல் கொடி வந்துட்டு நான் மிதுன் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டல் கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த முருகர் பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி கூடவே வந்து இவரும் வந்திருந்தார். பாதாள செம்பு முருகன் திண்டுக்கல்லிருந்து. அதுவும் என்னுடைய ஓரத்தையும் மூத்தாரும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1ல் இவ்வளோ தான் நம்மளால் போட முடிஞ்சது. பார்ட் 2ல் இன்னும் நிறைய வந்து நான் இந்த கீழே இருக்கிற ரேக்ஸில் என்னென்ன இருக்குது, உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு, வெற்றிலை தீபம், கார்த்திகை மாத வழிபாடு, சோமவாரம் எல்லாமே கலந்து இந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களுக்கும் ஒரு ஃபீல் நல்லா இருக்கும்ல, அதுக்காக போட்டிருக்கேன்.
சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பூஜை ரூமில் கரெக்டாக வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணிக்கு ஒரு அரிசி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே அவங்கள உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் சிலது தெரிஞ்சு பண்ணுவோம், சிலது தெரியாமலே விட்டுடுவோம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. தெரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது 2024 ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை ஓப்பன் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு பார்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.